அத்தானிக்கு எதிராக பேசின ஆன்டி இந்தியனு, அத்தானிக்கு ஆதரவா பேசினா ட்ரூ இந்தியனா? தெரியாமத்தான் கேட்கிறேன். அத்தானி என்ன தேச தந்தையா? ஆனா என்னைய கேட்டீங்கன்னா அவர் தேச தந்தைக்கு ஒரு படி மேலங்க. காந்தியையும் ஓவர்டேக் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா காந்தி நாட்டுக்கு தான் போராடினாப்புல, நாட்டை காப்பாற்ற. ஆனா இங்க அத்தானியை காப்பாற்ற நாடே போராடி அப்படின்னா அவர் தானே நமக்கெல்லாம் தேச தந்தை. ஆனா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனுஷனை அவர் அத்தானி இல்லை, அவர் ஒரு களவாணி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கோபம் வரத்தானே செய்யும். யார் யாருக்கு அவர் கடமைப்பட்டிருக்காரு, யார் யாருக்கெல்லாம் அவங்க நன்றியோட இருந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் கோபம் வரத்தானே செய்யும். அது எப்படி பணியிழந்து உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த கோபம் தான் இது. அதாவது அத்தானி ஒத்தால அவர் பேரை மட்டும் இந்த தாக்குதல் நடத்தினா இவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டார். ஆனா அதானிக்கு உடந்தையா ஒரு பெரிய அமைப்பே இருந்திருக்கு. அந்த அமைப்போட தலைவர் அதானிக்கு ஆதரவா இருந்திருக்காரு எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு அப்படின்றது அதோட மெயின் குற்றச்சாட்டு. ரொம்ப ஈஸி சார். அதானி கிட்டத்தட்ட 3 வருஷத்துல அசுர வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட் தான், ஏன் அதானி மேல வைக்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டுகள் எதுவும் அம்பானி மேல வைக்கல? ஏன் அம்பானி மேல வைக்கல? அம்பானி தப்பே பண்ணலையா? இந்த கிளீன் ஸ்லேட்ன்ற பேச்சுக்களை இங்க வேலையே இல்லை. நாட்டில் இருக்க பெரிய பெரிய திருநங்கையும் பெரிய பெரிய பிசினஸ் மேன் தான். அதான் எந்த வழியில லீகலா பண்ண முடியுமோ அப்படி லீகலா எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. இப்போ அத்தானியை அடிக்கிறதுனால இந்தியா மேல தாக்குதல், அம்பானியை அடிச்சாலும் இந்தியா மேல தாக்குதல். உண்மையிலே அத்தானியை அடிக்கிறதுனால இந்தியா மேல தாக்குதல், அது அத்தானி மேல மட்டும்தான் தாக்குதல். நல்லா தெரிஞ்சு. ஏன்னா அத்தானியை காட்டிலும் அம்பானியோட பிசினஸ் அதோட இது ஏகப்பட்டது. பட் ஆனா முக்கால்வாசி அத்தானியோட கொலாபரேஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் பேஸ்டா இருக்கு, கவர்மெண்ட் ஃபண்டடா இருக்கு. லோனுக்குன்னு அதெல்லாம் வேற, பூராவே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸா இருக்கு. இப்ப எல்லா கவர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட், டனல்ஸ், இது அத்தனையுமே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். இது அத்தனை அதானியோட வசந்தா இருக்கு. ஏன் அப்படின்னா அங்கதான் கொஸ்டின் மார்க் ஹிண்டன்பர்க் வைக்கிறது. ஐயா பாருங்க, 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சி எப்படி முடியும்? ஏன்னா அம்பானியால கூட சாதிக்க முடியாது, அதானி சாதிச்சிருக்காங்க. அதானிக்கு 62 வயசு, 59 வயசு வரையும் எப்படி பிசினஸ் பண்ணணும் கத்துக்கிட்டு இருந்தாரு என்ன? அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த கனெக்ஷனுக்கும் ஒத்து போற மாதிரி என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. திடீர்னு ஷேர் எப்படி ரைஸ் ஆகும்? குரு படத்திலே அழகா போட்டு காமிச்சுட்டான். ஒரு போர்ஜரி கம்பெனி எப்படி அதோட மார்க்கெட் வேல்யூவா மார்க்கெட்ல இன்க்ரீஸ் பண்ணும், எதை காட்டி இன்க்ரீஸ் பண்ணும், எல்லாத்தையுமே ரொம்ப அக்கா பிரிச்சு தெளிவா காமிச்சுட்டாங்க. அவங்க சொல்றது இவங்களுக்கு உடந்தையா இருக்காங்க, அதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்கா இல்லையா? அந்த ஆதாரம் பொய்யா உண்மையா? அந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? வெரி சிம்பிள். விசாரிக்க வேண்டியது அவங்க, சொல்ல வேண்டியது நமக்கு. ஏன்னா நம்மளுடைய எல்லா காசையும் எடுத்து அந்த பக்கம் உள்ளுக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. தட்ஸ் a very சிம்பிள் கால்குலேஷன். அந்த ஈக்குவேஷன் மிஸ் ஆகுறது தான் இப்ப இங்க பிரச்சனை. தப்புன்னு உடனே எமோஷனலா எதையும் பண்ணக்கூடாது. அதாவது அவரால் ஏகப்பட்ட பேர் வாழ்றாங்க. அதாவது ஒண்ணுமே பிடிக்காது. டெய்லி கடன்காரன் ஒருத்தர் வீட்டுக்கு டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு போறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கடன்காரனுக்கு கடன் கொடுக்குற அளவு ஒருத்தர் வளர்ந்து நிற்கிறாரு. அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்துருக்கு. ஐயா அதை தயா சொல்றாங்க, உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு தான் யாரும் தெரியாம முடிச்சிருந்தாங்க. அவன் என்ன எதுன்னு போட்டு காமிச்சுட்டான். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம காசு அடிக்கிறது ரொம்ப ஈஸி, கணக்கு காட்டுறது. ஆனா வந்த கணக்கை எப்படி வந்துச்சுன்னு காட்டுறது ஒண்ணு இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் கையிலேருந்தே வாங்குற காசு, அது கவர்மெண்டோட ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த கவர்மெண்ட் சேர்த்துதான் இதை பண்ணி, கவர்மெண்ட்ன்றது அதுல இருக்கிற அந்த அதிகாரி ரொம்ப சிம்பிளா எடுத்து சொல்லிட்டாங்க. இது எந்த விதமான அட்டாக், பினான்சியல் கிரைம். இதை விட்டாதான் அட்டாக்கா அது மாறும். என்ன எது தெரியாம எல்லாத்தையுமே ஈஸியா கடந்து போயிட முடியாது. இல்லைங்க நான் பண்ணல, நான் செய்யல, இது பொய் குற்றச்சாட்டு. பாலிடிக்ஸுக்கும் அந்த கவர்னன்ஸுக்கு என்ன இருக்கு? இது அப்படியே சொல்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவை சொல்லி அவன் எல்லாருமே அவன் யாரு மேலும் சொல்லல. அவன் சொன்னது இது வரைக்கும் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கு. அவன் சொன்னது அதை பாருங்க. அவன் இது வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை கம்பெனிஸ் மேல டார்கெட் பண்ணி அடிக்கிறானா? இல்ல. எத்தனை கம்பெனிஸ் மேல சொல்லியிருக்கா, அதுல எத்தனை கம்பெனிஸ் உண்மையிலே அவன் சொன்னது நடந்தது.
அதை பாருங்க, அதை சொல்ல வேண்டியது ஒரு கவர்மெண்டோட கடமை. ஒரு தனி மனுஷனால நாம தலைகுனிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது யார் தலைகுனியணும்னா, ஒருவேளை உண்மை நிரூபிக்கப்பட்ட அரசாங்கம் தலைகுனியணும். அரசாங்கத்தை ஒரு தனி மனுஷன் ஏமாத்திருக்கு, இல்ல அரசாங்கம் அவன் தெரிஞ்சே உடந்தையா இருந்திருக்கு. இவ்வளவுதான் சூப்பர். இதுதான் இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை. ஒத்துக்கிட்டா அந்த சைடு அடி வாங்கும். அதனாலதான் அத்தானியை அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டா இல்லையா?